ராமானுஜதயாபாத்திரம் ஞானவைராக்கியபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்ததேசிகம். லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்தியமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். யோ நித்யமच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये. मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम्. आद्यस्य नः कुलपते वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना. भूतं सरश्च महदाह्वयभट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्. முந்துற்றணஞ்சே முயற்று தரித்துரைத்து வந்தைத்து வாயார வாழ்த்தியே சந்தமுருகூரும் சோலை சோழ் மொய்ப்பூம் பொருணல் குருகூரன் மாறன் பேர் கூறு. முன்னுரைத்த திருவிருத்தம் 100 பாட்டும் முறையன் வருமான சிறியமேடு பாட்டும் மன்னிய நற்பொருள் பெரிய திருவந்தாதே அறவாதபடி 87 பாட்டும் பின்னுரைத்ததோர் திருவாய் மொழி எப்பொழுதும் பிழையற 1102 பாட்டும் இந்நிலத்தில் வைகாசி விசாகம் தன்னில் எழிற்குறுகை வருமாறா இறங்கு நீயே முயற்று சுமந்தெழுந்து முந்துற்ற நெஞ்சே இயற்றுவாய் எம்மொடு நீ கூடி அயப்புடைய நாவின் தொடை கிளவி உள்பொதிவோம் நற்பூவை பூவின்ற வண்ணர் புகழ். பிரிவு வந்தாதிலே அழகான ஒரு பாசுரம் பார்த்தோம். பெருமாள் 4 திருக்கோலத்திலே சேவை சாதிக்கிறார். நின்றுமிரந்தும் நின்றும் இருந்தும் கிடந்தும் திரிதந்தும் ஒன்று மோவாற்றான் என் நெஞ்சகலான் அன்றங்கை வம்புடையான் பொன் பெயரோன் வாய் தகர்த்து மார்விடந்தான் அன்புடையான் அன்றே அவன். பொன்பெயரோன் என்று சொல்லக்கூடிய ஹிரண்யகசிபுனுடைய மார்பை பிளந்தவன், பக்தர்களிடம் ஆறாத காதல் கொண்டவன், அன்பன் ஆகும் தனதால் அடைந்தார்கல்லாம் என்று சொல்லும்படி இருக்கக்கூடியவன் ஸ்ரீ நரசிம்ம பெருமான். அவனை பத்தி சொல்றார். அதுக்கு முன்னாடி அழகான வார்த்தை, எம்பெருமானை சேவிக்கலாம் அப்படின்னா, அப்போ எப்பொழுது சேவிக்கலாம், எப்படி சேவிக்கலாம் அப்படின்னா, நின்றும் இறந்தும் கிடந்தும் திரிதந்தும் அப்படிங்கிற எம்பெருமானுடைய கிடந்த திருக்கோலமே மனசை கவர பண்ணும். பாலாழி நீ கிடக்கும் பண்பை யாம் கேட்டோம் கேட்டேயும் காலாழும் நெஞ்சடியும் கண் சூழலும் அப்படின்லாம் போன பாட்டுல சொன்னார். அப்படி இருக்கச்ச அவன் கிடந்த திருக்கோலத்தை காதால கேட்கும் போதே இப்படி இருக்கும்போது அவன் செய்யக்கூடிய ஒவ்வொரு லீலை நின்றும் இருந்தும் கிடந்தும் திரிதந்தும் அப்படின்னு அப்படி பலவிதமாக இருக்கிறானே. அப்போ ஒன்றும் ஓவாற்றான் என் நெஞ்சகலான், என் மனசை விட்டு அகலாமல் இருப்பதற்காக எம்பெருமான் கொஞ்சம் கூட ஓய்வில்லாமல் பலவிதமாக சேவை சாதித்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். பாலாழி நீ கிடக்கும் பண்பை யாம் கேட்டேயும் சொன்ன மாதிரியாக இந்த நின்றும் இருந்தும் கிடந்தும் தெரிந்தும் என்பதை நாம் கேட்டேயும் அப்படின்னு வச்சுக்கலாம். வச்சுட்டான்னா அப்போ விபவாவதாரங்களிலே எம்பெருமான் பலவிதமாக சேவை சாதித்திருக்கிறான். குறிப்பாக ஸ்ரீ ராமாவதாரத்திலே நின்ற திருக்கோலத்திலே எம்பெருமான் சேவை சாதித்தான்னு அழகா வரும். எங்கே அப்படின்னா, வாலியனுடைய மனைவி தாராவுக்காக, ராவணனுடைய மனைவி மந்தோதரிக்காக. அதாவது வாலிய வதம் பண்ணிட்டார் பெருமாள். அப்ப வாலியனுடைய உடலிலே விழுந்து கதறி அழுது கொண்டிருக்கிறாள் தாரா. அப்ப பக்கத்துல பார்க்கதான் இவர் நின்று இருக்கார். அதே மாதிரிதான் ராவணன் கீழ் விழுந்துட்டான், சமகாரம் பண்ணியாச்சு. தாரா ஒரு பதிவிரதா, மந்தோதரி ஒரு பதிவிரதா. அந்த ராவணனுடைய உடம்பிலே கதறி அழுது கொண்டிருக்கிறாள் மந்தோதரி. அப்ப அவள் பார்க்கிறாள், இருக்க பெருமாள் நிற்கிறார்.
அந்த பெருமாளுடைய நின்ற திருக்கோலத்தை பார்க்கிறார்கள் இவர்கள். பொதுவா பெருமாள் கிட்ட கோபம் வரணும், ஏன்னா கணவனை கொன்னவன் அவர், வாலியை கொன்னவர், ராவணனை கொன்னவர். ஆனால் அந்த திருக்கோலத்தை பார்த்து இவர்கள் பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணுகிறார்கள். ஒரு ராமாயணத்துல தாரா பண்ற ஸ்தோத்திரம் தொம் அப்பிரமேயச்ச துராசதச்ச என்று ஆரம்பிக்கும். உண்மை யாராலே புரிந்து கொள்ள முடியுது. அந்த மாதிரி மந்தோதரி பண்ற ஸ்லோகம், சங்க சக்கர கதாதரனாக எம்பெருமான் சேவை சாதிக்கிறானாம் மந்தோதரிக்கு அப்படின்னு. அப்ப நித்யஸ்ரீஹி அஜய்யா சாஸ்வதா துருவா அப்படிலாம் மந்தோதரி ஸ்தோத்திரம் பண்ணுகிறார். இப்போ இவர்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறார்கள் இருக்கட்டும், பெருமாள் எந்த தைரியமா அவ முன்னாடி நிக்கிறார் அப்படின்னா, இவர்கள் நிந்த பண்ண மாட்டார்களா அப்படின்னா, இவர்களுக்கு அப்படி ஒரு சேவையை கொடுப்பதற்காக தான் பெருமாள் நிக்கிறதே. நின்ற சேவையை அவர்களுக்கு கொடுக்கிறார். ஏன்னு கேட்டான்னா, ராமாவதாரத்துக்கே நின்று இருந்ததுதான் அழகு. பெருமாள் வீட்டிலிருந்த திருக்கோலத்தில் ராமன் சில திவ்ய தேசங்களை சேவை சாதிக்கிறார். ஆனால் அப்படி ஒசரமா நிக்கணும். முதலாந்தத்துல பார்த்தா பெருமாள் ராமனை காட்டுல அவர் வில்லு ஒசரமா இருக்கும். ராமனை காட்டுல ஒசரமா இருக்கும், மேல கீழிருந்து மேல் வரைக்கும் வில்லு ஒசரமா இருக்கும். அந்த மாதிரி வில்லோடு கூட பெருமாள் நிற்கும் போதுதான் அழகா இருக்கும். அப்ப அந்த மாதிரி கீழே தரையில் ஊன்றிய வில்லோடு கூட, உயர்ந்த வில்லோடு கூட இவர்களுக்கு சேவை சாதிக்கிறான் பெருமாள். அதான் நின்றும் இருந்தும் வீட்டிலிருந்த திருக்கோலத்திலே சுமந்தருக்கு சேவை சாதிக்கிறான் என்று வரும். அது பெருமாளுக்கு பட்டாபிஷேகம் தீர்மானம் பண்ணும் பொழுது மறுநாள் காட்டுக்கு போகணுங்கிற விஷயம் தெரியல. அதுக்கு முன்னாடி சுமந்தர அவர் பெருமாளை பார்க்க போற. அப்ப பார்த்தா பெருமாள் அந்த சீதா பிராட்டியோடு கூட ஒரு ஆசனத்துல உட்கார்ந்துருக்காராம். அதை பார்த்து சுமந்தரர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. வரும் பவந்தே வரதம் வந்தி வினயஜோ வினீதவது தம் தம் வைஸ்ரவண சங்காசம் உபவிஷ்டம் ஸ்வலங்கிருதம் அப்படின்னு. அப்படி வீட்டிலிருந்த திருக்கோலத்துல அவருக்கு சேவை சாதிக்கிறார். கிடந்த திருக்கோலத்துல விபீஷனுக்கு சேவை சாதிக்கிறார். குஹனுக்கு சேவை சாதிக்கிறார். பெருமாள் குஹனுடைய அந்த சிங்கிவேரபுரத்துல அப்படி கிடந்த திருக்கோலத்துல இருக்காரா, அந்த பெருமாள் எந்த படுக்கையில் படுத்திருந்தாரோ அதை பத்திரம் வச்சிருக்கார் குஹன். அதை பரதனுக்கு காமிக்கிறார்னு ஒரு. ஏன்னா அவள்லாம் அதாவது யார் யாருக்கு எதை எதை அனுபவிக்கிறாளோ அவளுக்கு அப்படி சேவை சாதிக்கிறார். நம்ம உகந்தது எவ்வுருவம் அவ்வுருவம் தானே. அர்ச்சாவதாரத்தில் மாத்திரம் இல்லை, இவருக்கு அது பிடிக்கும் தெரிஞ்சா அது அப்படியே சேவை சாதிக்கிறார். அந்த சமுத்திர கரையில பெருமாள் சமுத்திரத்துல அப்படி சயன திருக்கோலத்துல இருக்காரா, அது விபீஷனுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. உடனே பெருமாள் என்ன பண்ணார்னா, விபீஷணனுக்கு ரங்கநாதனே என்ன பண்ணி கொடுத்துட்டார். ஏன்னா உனக்கு பிடிச்ச திருக்கோலம் கிடந்த திருக்கோலம் தானே. அப்புறம் நடந்த திருக்கோலம் அப்படின்னா பெருமாள் நடந்துட்டு இருக்கார், ரிஷிகள்லாம் பார்த்துட்டு இருக்கார். வனத்துல சஞ்சாரம் பண்றாரு இல்லையோ பெருமாள், அந்த அழகெல்லாம் பார்த்துட்டு இருக்கா. பாதுகா சஞ்சாரம் அப்படின்னு தேசியன் பாடுறார். பல விதமா யார் யாருக்கு எப்படியோ அப்படி எல்லாம் சேவை சாதிக்கிறார். அதனால நின்றும் இறந்தும் கிடந்தும் திரிதந்தும் ஒன்றும் ஓவாற்றான் என் நெஞ்சு அகலான் அப்படிங்கிறான். இது அவதார வைபவம். அதே மாதிரிதான் கிருஷ்ணாவதாரத்திலையும் நின்ற திருக்கோலம், இருந்த திருக்கோலம், கிடந்த திருக்கோலம் எல்லாமே அங்கங்க நிறைய பேருக்கு உண்டு. சின்ன குழந்தையா இருக்கும்போது தொட்டில கிடந்த திருக்கோலம் அப்படின்னு இருந்தது. அப்புறம் மலையை பிடித்து கொண்டு 7 நாள் நின்றான் அப்படின்னா அப்ப நின்ற திருக்கோலம் 7 நாள். கண்ணன் எப்படி மலையை பிடித்து கொண்டு நின்றுட்டு இருக்கு அந்த திருக்கோலம். வீட்டிலிருந்த திருக்கோலம் அப்படின்னா சபையிலே உட்கார்ந்திருக்கிறான் கிருஷ்ணன் அப்படின்னும் போதும், பாண்டவர்களோடு உட்கார்ந்திருக்கிறான் அப்படின்னும் போதும், துரியோதன சபையில உட்கார்ந்தான் அப்படின்னும் போதும் வீட்டிலிருந்த திருக்கோலம். அது மாதிரி தேரிலே அர்ஜுனுடைய தேரிலே நின்ற திருக்கோலம், அப்பப்போ வீட்டிலிருந்த திருக்கோலம், கிடந்த திருக்கோலம். பாண்டவர்களோட ஏகாந்தத்துல கண்ணன் கிடந்திருந்தான் அப்படின்னு வரும். நின்றும் இருந்தும் கிடந்தும் திரிதந்தும் நடந்தான், தூது நடந்தான் இல்லையா, இப்படியாக வரும். பலவிதமாக எம்பெருமான் இப்படி சேவை சாதிப்பதே என் நெஞ்ச அகலான், என் மனசுல இருப்பதற்காக. அச்சாவதாரத்தோடு சேர்த்து எடுத்துட்டோமானால் பெருமாள் நின்ற திருக்கோலத்திலே திருவேங்கடத்திலே இருக்க. அதாவது அழகா என்ன சொல்றாருன்னா, ஸ்ரீவைகுண்டத்திலே கிடந்த திருக்கோலம், திருப்பார்கடல்ல திருப்பார்கடல்ல கிடந்த திருக்கோலம், ஸ்ரீவைகுண்டத்திலே இருந்த திருக்கோலம்.
நின்ற திருக்கோலம் திருவேங்கடத்திலே அப்படின்னு அதுக்கு சமமா சொல்லணும். ஸ்ரீவைகுண்டம், திருப்பார்க்கடல், திருவேங்கடம் அப்படின்னு. நான்கிடத்தும் நின்றான், இருந்தான், கிடந்தான் அப்படின்னு ஆழ்வார் ஒண்ணு சொல்றாரு. நடந்தான் அப்படின்னு 4 இடத்திலும் பெருமாள் நின்றான், இருந்தான், கிடந்தான், நடந்தான். வேங்கடமும் விண்ணகரும் வெக்காவும் அக்காத பூங்கிடங்கின் கோவல் பொன்னகரும் 4 இடத்தும் நின்றான், இருந்தான், கிடந்தான், நடந்தானே என்றால் கெடுமாம் இடரு. அர்ச்சாவதாரத்தில் திருவேங்கடத்திலே நின்ற திருக்கோலம், வேங்கடமும் விண்ணகரும் வெக்காவும் அக்காத பூங்கிடங்கின் கோவல் வீற்றிருந்த திருக்கோலம், வெக்காலே கிடந்த திருக்கோலம், கோவல் திருக்கோவலூரே நடந்த திருக்கோலம். ஏன்னா உலகளந்த பெருமாள் இல்லையோ அதனால. என்றால் கெடுமாம் இடரு. எம்பெருமாண்டி இந்த சேவையை சேவிச்சிருந்தாலே போர்வேன் அப்படின்னு ஆழ்வார் சொல்றாரு. முதலாழ்வார் இப்படி பல திவ்ய தேசங்கள்ல பல விதமா ஏன் இருக்கான் அப்படின்னு கேட்டான்னா, இப்படியானால் நம்ம மனசுல வந்து விடணும் என்பதற்காக அப்படி இருக்கானா. அதனால இன்றதந்தே ஊருகத்து இருந்ததந்தே பாடகத்து அன்று வெக்கனை கிடந்தது என்றில்லாத முன்னலாம் அன்று நான் பிறந்தினேன் பிறந்த பின் மறந்தினேன் என்றதும் இருந்ததும் கிடந்ததும் என் நெஞ்சுலேன்னு ஆழ்வார் சொல்ற. பெருமாள் நின்ற திருக்கோலம் இந்த மாதிரி 4 திருக்கோலத்திலையும் எங்க சேவிக்கலாம்னா என் மனசுல சேவிக்கலாங்கிற. ஏன்னா 4 திருக்கோலத்திலையும் மனசுல பெருமாள் இருக்காராம். சாதாரணமா சொல்லுவா அந்தந்த திவ்ய தேசத்திலே சேவிக்கலாம் அப்படின்வா. நின்றதந்தை ஊரகத்து, ஊரகத்திலே நின்ற திருக்கோலம் அப்படிலாம் சொல்லுவா. ஆனா என் மனசுல 4 திருக்கோலமும் சேவிக்கலாம் அப்படின்னு சொல்றேன். 4 திருக்கோலமே ரொம்ப அழகானதுதான். என்ற திருக்கோலமும் இப்படி எல்லாம் நிக்கிறார் பெருமாள் அப்படின்னு பல திவ்ய தேசங்கள்லே பெருமாள் நின்ற திருக்கோலம்ங்கிறது மிக ஆச்சரியமா தான் இருக்கு. வைகுந்தத்துள் நின்று அப்படின்னு அது ஒரு இடத்துல சொல்றேன். பரகுணமங்கை முதலான திவ்ய தேசங்கள்ல அங்கேயும் பல விதமா பெருமாள் சேவை சாதிக்கிறார். ஸ்ரீ ராமாவதாரத்துல இந்த நின்ற திருக்கோலத்தை இவர்கள்லாம் சேவிக்கிறாள் அப்படின்னு வரும் இல்லையா. கிடந்த திருக்கோலத்தை சுமந்திரருக்கு சேவை கொடுக்கும்போது அது வேற யாருக்கும் கிட்டத்தட்ட அந்த மாதிரியான சேவை கிடையாதுங்கிற மாதிரி சேவை கொடுக்குறாரு. ஏன்னா அவர் மனசுல அதையே பத்திரமா வச்சுட்டு இருக்காரு. எதுக்காக அப்படி சேவை கொடுக்குறாருன்னா அவர்கள் மனசுல அது அகலாம இருக்கும் அந்த சேவை அப்படிங்கிறது. அஷ்டப்பிரயோகம் பண்ணா மாரீச்சனுடைய மனசுல அப்படியே நிற்கிறார் பெருமாள். சின்ன வயசுல மாரீச்சனுக்கு அஷ்டப்பிரயோகம் பண்ணச்ச அந்த அஷ்டப்பிரயோகம் பண்ற ராமனை பார்த்து அதை அப்படியே மனசுல வச்சுட்டு இருக்கான் மாரீச்சன். அது மாதிரி சுமந்தரை இதை அப்படியே மனசுல வச்சுட்டு இருக்கார். நின்றவாறும் இருந்தவாறும் கிடந்தவாறும் நினைப்பறியனா ஒன்றலா உருவாய் அருவாய் என் நின்மாயங்கள் நின்று நின்று நினைகின்றேன் உன்னை நான் எங்கனம் நினைகிற்பேன் அப்படின்னு ஆழ்வார் சொல்ற மாதிரியா. இதே நம்ம ஆழ்வாரே 100 திருவாய்மொழி ஆச்சரியமா சொல்றாரு. பிறந்தவாறும் நின்றவாறும் இருந்தவாறும் கிடந்தவாறும் நினைப்பறியன. அதெல்லாம் நினைச்சு பார்க்க முடியாது. அவளுக்கு என்னென்ன பிடிக்குமோ அப்படி சேவை சாதிக்கிறார். பொதுவாக எல்லாருக்குமே இந்த கிடந்த திருக்கோலம் அப்படின்னு பிடிக்குங்கிறபடினால அந்த அவர்களை எல்லாம் தான் வசீகரணம் பண்ணுவதற்காக எம்பெருமான் கிடந்த திருக்கோலத்திலே சேவை சாதிச்சார் அப்படின்னு வரும். நின்றும் இருந்தும் கிடந்தும் திரிதந்தும் ஒன்றும் ஓவாற்றான் என் நெஞ்சு அகலான். அதனால்தான் ஓவாற்றான்னு சொல்ற. திருவும் ஓய்வு இல்லாமல் பல விதேசங்களிலே பல விதமாக சேவை சாதிப்பது பக்தர்களுடைய நெஞ்சிலே இடம் பிடிப்பதற்காக அப்படின்னு அர்த்தம். அன்று அங்கை வன்புடையான் பொன்பெயரோன் வாய் தகர்த்து மார்பிடந்தான் அன்புடையான் அன்புடையன் அன்றே அவன் அன்புடையன் தானே. அவன் அன்பு அளவில்லாதது என்பதாக அர்த்தம். இதுவும் ஒரு விதத்துல பார்த்தா ஸ்ரீ நிசிம்மாவதாரத்திலே ருத்ரமூர்த்தியா இருக்கிறபடினாலே கோபம் தெரியும் அப்படின்வா. ஆனால் அந்த கோபத்துக்கு காரணமே பிரகலாதனிடம் இருக்கக்கூடிய அன்புதான், ஸ்நேகம்தான். இந்த அன்புதான் அந்த இடத்துல கோபமா வந்திருக்கு. இல்லாட்டா பெருமாளுக்கு அவனுக்கு என்ன, அதை வேணா சொல்லிட்டு போட்டோம் பெருமாளுக்கு என்ன. ஆனா பிரகலாதன் கிட்ட இருக்கிற ஸ்நேகத்தினாலே எத்தனை ஸ்நேகம் இருந்ததோ அத்தனை அந்த பிரகலாத விரோதியா இருக்கக்கூடிய அவன்கிட்ட கோபமா மாறு.
ஏன்னா வேண்டியவர்கள்கிட்ட ஸ்நேகம், வேண்டாதவர்கள்கிட்ட கோபம் வருதுன்னா இந்த ஸ்நேகம் இருக்கவே தான் அங்க கோபம் வருது அப்படின்னு இருக்கு. அதனால கிருபா கபடகேசரின் தனுஜடிம்பது அத்தஸ்தனா சரோஜ சதுசாதுசா விதி விஜத்யதே வியஜ்யதேம் சடா பட்டல பீஷணே சரபதாட்டஹாசோத்பட்டே புரட்குருதி பரிஸ்புரட் புகுட்டிகே விவக்திரே. பெருமாளும் எத்தனையோ அவதாரம் எடுத்திருக்காரு. இதெல்லாம் இத்தனை உக்ரமா இருந்தது. இப்ப இத்தனை உக்ரமா இருந்ததுக்கு காரணம் பிரகலாதன்ட்டு அத்தனை பாசம் இருக்கிறபடினால. ஏன்னா பிரகலாதன் போட்டு என்னென்ன படுத்துறான் எல்லாரும் காப்பாத்துறேன். இப்ப நேரம் வந்துட்டார்னா இந்த படுத்துறவனு ஒழிக்கணுங்கிறதுக்காக. அப்போ சடாபட்டல பீஷணே சர்வச அட்டஹாசோட்பட்டே அப்படின்னு பெருமாள் சேவை சாதிக்கிறார். அன்புடையான் அன்றே அவன் அப்படிங்கிற. அப்படி குழந்தைகிட்ட அத்தனை வாத்சல்யம் பக்தஸ்ய தானவ சிசோகோ பரிபாலனாய அப்படின்னு அந்த குழந்தையை பரிபாலனம் பண்ணுவதற்காக இப்படி ஒரு ரூபத்தை எடுத்தான். வன்புடையான் பொன்பெயரோன் வாய் தகர்த்து மார்பிடந்தான். அவனுடைய வாயை பிளந்து, வாயில ஒரு அடி அடிச்சிருக்காரு போல இருக்கு. இரண்டுடைய வாயை அடிச்சதுலயே அவன் போயிட்டான். அப்புறம் மார்பை பிளந்தான். அன்புடையன் அன்றே அவன். ஆக இப்படி பல பல திவ்ய தேசங்களிலே எம்பெருமான் இருக்கிறபடினாலே யாதானும் ஒன்றறியில் தன்னுகப்பில் என் கொலோ அப்படின்னு ஆழ்வார் சொன்ன மாதிரி ஏதேனும் ஒரு விதத்திலே எம்பெருமானை நாம் நினைத்தோமானால் அது ஒரு உகப்பாக இருக்கும், நமக்கு பிடிச்ச விஷயமாக இருக்கும் என்கிற ரீதியிலே எம்பெருமான் இருக்கிறான்ங்கிறது தான் சொல்லிட்டு வந்துருக்க. அதுல இந்த பாசுரம் நம்ம பார்த்தோம். அடுத்த பாசுரம் இன்னைக்கு 36வது பாசுரம். அவனாம் இவனாம் உவனாம் மற்றும் அவனாம் அவனென்றிராதே அவனாம் அவனே எனத் தெளிந்து கண்ணனுக்கே தீர்ந்தான் அவனே எவனேதுமாம். இது என்ன ஒரு பாசுரம்! அதான் மேலோட்ட பார்த்தா ஒண்ணுமே புரியாது. ஆனா ஆச்சரியமான பாசுரம், ரொம்ப அழகா வியாக்கியானம் பண்ணியிருக்கா. பாசுரத்தை மேலோட்டம் பாருங்களேன். அவனாம் இவனாம் உவனாம் மற்றும் அவனாம் அவன் என்று இராதே அவனாம் அவனே எனத் தெளிந்து கண்ணனுக்கே தீர்ந்தான் அவனே எவனேதுமாம். என்ன சொல்ல வர்றார் ஆழ்வாருங்கிறது மேலோட்டம் பார்த்தா தெரியாம இருக்கு. நம்ம ஆழ்வாருக்கு தான் இந்த மாதிரி பாட்டெல்லாம் பாட முடியும். ஏன்னா வேதாந்த அர்த்தங்கள்லாம் சாதிக்கிறார். வேதாந்தங்கள்ல இப்படிதான் இருக்கும், உபனிஷத் வாக்கியங்கள்லாம் இப்படிதான் இருக்கும். சட்டுன்னு என்னன்னு புரியாது. அதனால்தான் அவா இஷ்டத்துக்கு வியாக்கியானம் பண்ணிட்டு போறார். அந்த மாதிரி உபனிஷத்துக்கு சமமா தான் ஆழ்வாருடைய பாசுரங்கள் இருக்கு. அதனால இப்படி சொல்றாரு. இதுக்கு ரொம்ப சுலபமான ஒரு அர்த்தம், அதான் நம்ம எல்லாம் அழகா புரிஞ்சிக்க வேண்டிய அர்த்தம். பல அர்த்தம் இருக்கு இந்த பாசுரத்துக்கு. சுலபமான ஒரு அர்த்தத்தை நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த அவன் யார்? அவன்னா எம்பெருமான். அந்த எம்பெருமான்கிறவர் யார் அப்படின்னு கேட்டான்னா, அதாவது பரபிரம்மா, பரமாத்மா, வேதத்திலே சொல்லப்பட்டவன். அவன் யார் அப்படின்னு கேட்டான். ஒருத்தர் அவன் தான் அவன்கிறா, இன்னொருத்தர் இவன் தான் அவன்கிறா, இன்னொருத்தர் உவன் தான் அவன்கிறா. யார் யாரோ மனசுல தோணலாம் சொல்லிட்டு இருக்கா. அதெல்லாம் விட்டுடுங்கோ அப்படின்னு சொல்றாரு இந்த பாட்டுல. அவன் யார் அப்படின்னா அவனாம் இவனாம் உவனாம். அவன் சொல்றா, இவன் சொல்றா, உவன் சொல்ற, யார் யாரையும் சொல்றா. அவன் தான் இது பரபிரம்மம் அப்படின்னது அவர் தான். இப்ப விநாயகர் சதுர்த்தி வந்தது இல்லையா, பரபிரம்மன் அவர் தான், விநாயகர் தான் பரபிரம்மம், இவர்னா இவர் தான் பரபிரம்மன் எல்லாம் சொல்லிட்டு இருக்கான். அவன் இவன் உவன் யார் யார் ஆட்டாலோ எல்லாரையும் இதுதான் அவன் அப்படின்னு முடிச்சுடுறான். அவன் தான் அந்த பரபிரம்மா, அந்த பரமாத்மா அப்படின்னு முடிச்சுடுறான். மற்றும் இன்னும் தேவர்கள்ல யார் யார் இருக்காளோ அவனாம் அவன் அப்படின்னு சொல்றான். அதெல்லாம் விட்டுடுங்க என்று இராதே, இதெல்லாம் விட்டுடுங்க. பின்ன என்ன கேட்டா அவனாம் அவனே எனத்த அவன் அவன் தான், வேற யாரும் கிடையாது. மற்ற பேர்லாம் சொல்லவே கூடாது. அவன் அவன் தான் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டோம்னா கண்ணனுக்கே தீர்ந்தான் அவனே எவனே. அது புரிஞ்சாச்சுன்னா அப்புறம் யாரானாலும் அவன் தான் அப்படிங்கிறது புரிஞ்சிடும். எவனேலும் நீ யாரு பிரம்மான்னு சொன்னாலும் சிவனு சொன்னாலும் எத்த சொன்னாலும் எல்லாமே கண்ணன் தான் அப்படின்னு முடிஞ்சிடும் அப்படின்னு அர்த்தம். அதாவது எந்தெந்த தெய்வங்களையோ சார்த்தி வச்சு அவன் என்றும் உவன் என்றும் இவன் என்றும் சொல்லி வைப்பார்கள். லோகத்துல கம்பத்துல இருக்கிறதெல்லாம் சொல்லி வைப்பார்கள், கோயில்ல இருக்கிறதெல்லாம் சொல்லி வைப்பார்கள், எல்லாத்தையும் சொல்லி வைப்பார்கள். ஆனா அதெல்லாம் விட்டுட்டு அவனாம் அவனே
அவன் அவன்தான், ஹரி ஹரிதான், வேற யாரும் இல்லை அப்படின்னு தெரிந்து கண்ணபிரானுக்கே தீர்ந்தால் அப்ப அவனே எவனேலுமாம். அப்ப யாரு சொன்னாலும் அது எங்க கண்ணனை தான் சொல்றது முடிச்சிடணும். இதான் உபநிஷத்துல இருக்காலாம் அதான் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது உபநிஷ நிஷ்டாலா இருக்கிறவர்கள் என்ன பண்றாங்க கேட்டா, இதான் பிரம்மாவா விஷ்ணுவா சிவனா அப்படி இப்படி என்னென்னமோ சொன்னா அதெல்லாம் எல்லாத்தையும் விட்டு பரபிரம்மம் பரமாத்மா நாராயணங்கிறது தெரிஞ்சுட்டவா அதுக்கப்புறம் அவனுக்கே ஈடுபட்டவர்கள் தீர்ந்து நிற்பவர்கள் கடைசியில் வேற எதை சொன்னாலும் அது எங்க கிருஷ்ணனை தான் சொல்றதுன்னு சொல்லி முடிச்சுடலாம். நீ எதை வேணா சொல்லுங்களேன், எந்த மந்திரத்தை சொன்னாலும் அது கிருஷ்ணன் தான் சொல்றதுங்கிற. அவனே எவனே நீ எவனை சொன்னாலும் அது அவனே அப்படின்னு அவளால் முடிக்க முடியும். ஏன்னா அந்தரியாமியா இருக்கிறபடினாலேயும் இன்னும் பல காரணத்தினால அப்படி சொல்ல முடியும், பல விதமா வியாக்கியானம் பண்ண முடியும் அப்படின்னு. அதனாலே அவன் யார் அப்படிங்கிறத பார்த்தா இப்ப பாசுரத்தை எப்படி பார்த்தா அவனாம், அவன்னா அந்த சத்தியலோகத்தில் இருக்க பிரம்மாவா, இவனாம்னா இந்த லோகத்துல இருக்கக்கூடிய ஏதோ சில தெய்வங்களாம், உவனாம் இந்த ரெண்டும் இல்லாம நடுவில் கைலாசத்துல இருக்கிற சிவனாம், மற்றும் உம்பரவனாம் இல்ல தேவர்கள்ல தலைவராக இருக்கக்கூடிய இந்திரன் முதலானவர்களோ, இந்திரனோ வருணனோ அக்னியோ இவராம். அவன் சொல்லப்பட்டவன் யாருன்னு கேட்டானா அவன்ல சத்தியலோகத்துல இருக்கவனோ இல்ல கைலாசத்துல இருக்கவனோ இல்ல இந்திரலோகத்துல இருக்கவனோ இல்ல நம்ம ஊர்ல இருக்கிற யாராவது 1-2 ஆசாமிகளோ இவளையெல்லாம் அவன் என்றீராதே, இவன் தான் அவன் அப்படின்னு சொல்லாமல் அதெல்லாம் விட்டுடுங்க. பின்ன அவனாம் அவனே, அவன் வேற யாரு கிடையாது, அவன் தனி, அவன்தான் அப்படின்னு தெரிந்து கண்ணனுக்கே தீர்ந்தான் அவனே எவனே அப்படி கண்ணனுக்கே தீர்ந்தால் அப்போ யாரை சொன்னா பிரம்மாவானாலும் விஷ்ணுவானாலும் சப்ரம்மா சசிவ சேந்திர சோக்ஷர பரமஸ்வர வேதமே அப்படிதான் சொல்றது. அவன்தான் பிரம்மா, அவன்தான் சிவன், அவன்தான் விஷ்ணு, எல்லாம் எது சொன்னாலும் விஷ்ணு இல்லைங்க, அவன்தான் பிரம்மா, அவன்தான் சிவன், அவன்தான் இந்திரன் அப்படிலாம் இருக்கு. எல்லாம் எல்லாருக்குள்ளயும் அந்தரியாம இருக்கிறபடினால முதல்ல அவர்கள் எல்லாரும் விட்டு விட்டு அவன் அவனேங்கிறது தெரிஞ்சுட்டா அதுக்கப்புறம் அவன் ஏன் அப்படி அவனே கேட்டா அவன் எல்லாருக்கும் அந்தரியாமையா இருக்காங்கிறது தெரிஞ்சு அவ யாரை சொன்னாலும் அவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சு போயிடும் அப்படின்னு அழகா அர்த்தம். அவனாம் இவனாம் உவனாம் மற்றும்பர், அவனாம் மற்றும் உம்பர், அவனாம் உம்பர்னா தேவர்கள் அர்த்தம். தேவர்கள்ல இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தரை பார்த்து அவன் தான் அவன் என்று ஈராதே, அவனாம் அவனே அவனாக இருப்பவன் அவன்தான் என தெளிந்து கண்ணனுக்கே தீர்ந்தான் அவனே எவனேலுமாம் என்றால் அவன்தான், யாரா இருந்தாலும் அது அவன்தான் அப்படின்னு அர்த்தம். போன பாட்டெல்லாம் என்னென்னமோ சொன்னார் இல்லையா, அதான் போன பாட்டுல அழகா சொன்னார் இல்லையா, நின்றும் இருந்தும் கிடந்தும் திறந்தும். அதுக்கு முன்பாட்டுல பாலாழி நீ கிடந்த பண்பையாம் கேட்டேயும் காலாழெல்லாம் சொன்னார் இல்லையா. இப்போ மற்றவையெல்லாம் யார் யாரோ ஒன்னு சொல்றாளே அப்படின்னா அது எல்லாத்தையும் கவலையப்பட வேண்டாம், அவன் அவனே அப்படிங்கறது தெரிஞ்சுட்டு இருந்தா கடைசியில இந்த எல்லாரும் யாருன்னா எல்லாரும் அவன்தான் அப்படிங்கிறது நமக்கு மெதுவாக புரிய ஆரம்பிக்கும் அப்படின்னு அர்த்தம். இந்த பாட்டுக்கு 2வது அர்த்தம் இப்ப சொல்ல போறோம். அவனாம் இவனாம் உவனாம் மற்றும்பர், அவனாம் அவன் என்று இராதே, அவனாம் அவனே என தெளிந்து கண்ணனுக்கே தீர்ந்தான் அவனே எவனே 2வது அர்த்தம் இப்ப பார்க்க போறோம். அவனாம் ஸ்ரீவைகுண்டத்திலே பரமபதத்திலே இருக்கக்கூடிய அவனாம், இவனாம் இந்த லோகத்திலே இருக்கக்கூடிய பகவானாம், உவனாம் இதெல்லாம் இல்லாமல் திருப்பார்கடல்ல நடுவுல இருக்கக்கூடிய பகவான் அப்படின்னு. அப்ப பகவான் யாரு? ஸ்ரீவைகுண்டத்துல இருக்கிற பகவானா, இல்ல இங்கே நமக்காக சேவை சாதிச்சுருக்கானே இந்த பகவானா, இல்ல நடுவுல திருப்பார்கடல்ல, ஏன்னா அவன்னா தூரத்துல இருக்கணும்னு அர்த்தம், இவன்னா கிட்ட இருக்கணும்னு அர்த்தம், ஒவ்வொன்னா ரெண்டும் இல்லாமல் நடுவே இருக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஸ்ரீவைகுண்டத்திலே அப்ராகிருத திவ்ய ரூபத்திலே இருப்பவன் இவன்னா இந்த லோகத்திலே இப்ப மனுஷர்களுக்கு சமமாக இருக்கக்கூடியவன், அர்ச்சாவதாரத்திலே இதோ விக்கிரக ரூபத்திலே இருக்கக்கூடியவன், ஒவ்வொன்னா நடுவுல திருப்பார்கடல்ல தேவர்களுக்கு சமமாக இருக்கக்கூடியவன், மற்றும் உம்பரவன் அப்படின்னா இன்னும் சொர்க்கலோகத்துல என்னென்னமோ தேவர்கள் குபேரன் அப்படிலாம் சொல்றோம் இல்லையோ, குபேரன் உயர்ந்த தெய்வங்கிறா, அக்னி உயர்ந்த தெய்வங்கிற அப்படிலாம் சொல்றோம் இல்லையோ, அந்த தேவர்கள் அவன் இப்படியெல்லாம் அவன் இருக்கான் என்று இராதே அப்படிலாம் இல்லாமல்
அவனாம் அவனே என தீர்ந்து, அதாவது என்ன அர்த்தம் கேட்டான்னா, இப்படிப்பட்ட எம்பெருமானை வெறுமை இங்க இருக்கான் அங்க இருக்கான் அங்க இருக்கான் அப்படின்னு மாட்டும் தெரியாமல் அவன் அவன் தான் சொல்லி, அதாவது என்ன அர்த்தம் கேட்டானா, எம்பெருமான் சீவை குண்டத்திலே பர ரூபத்திலே அப்ராகிருத ரூபத்திலே இருக்கான். ஆனா அவனே இங்கே வரும்பொழுது விக்கிரக ரூபத்திலே, நாம் சமர்ப்பிக்கிற கல்லு முதலான ரூபத்திலே எம்பெருமான் இருக்கிறான். அவனே திருப்பார்கடல்ல வரும்போது அங்கே தேவர்களுக்கு சமமான ஒரு ரூபத்திலே எம்பெருமான் சேவை சாதிக்கிறேன் அப்படிலாம் நினைக்காதவங்க. அவன் அவனே எங்க இருந்தாலும் அவன் அவன்தான். அவன் அப்ராகிருதமான திவ்ய ரூபத்தை உடையவன் தான். அதுல எந்த குறையும் கிடையாது. சீவை குண்டத்தில் இருந்தாலும் சரி, திருப்பார்கடல்ல இருந்தாலும் சரி, விபவத்துல இருந்தாலும் சரி, அர்ச்சையில இருந்தாலும் சரி, எதுல இருந்தாலும் அவன் அவனே. அவன் அப்ராகிருதமான திவ்யமங்கல விசிஷ்டன் தான். வேற அவனை ஒரு இடத்துல ஒரு மாதிரி இருக்கா, இன்னொரு இடத்துல இன்னொரு மாதிரி இருக்கான்லாம் நினைக்க வேண்டாம் அப்படின்னு அர்த்தம். அதனால சீவை குண்டத்தில் இருக்கவன் அவன் அப்ராகிருதமான திருமையின் உடையவன். அங்க இங்கெல்லாம் திருப்பார்கடல் அப்படி கிடையாது, நம்ம ஊர்ல நமக்கு சமமா தான் இருப்பான் அப்படிலாம் நினைக்க வேண்டாம். அவனாம் இவனாம் உவனாம் மற்றும் உண்பர் அவனாம் அவன் என்று இராதே. அவனாம் அவனே என தெளிந்து, எங்க இருந்தாலும் அவனாம் அவனே, எந்த இடத்துல இருந்தாலும் அவன் அவன்தான். அவன் அப்ராகிருதமான திருமையின் விசிஷ்டம் தான் அப்படிங்கறதை தெரிந்து, கண்ணனுக்கே தீர்ந்தால் அவனே எவனே ருமாம் புரிஞ்சு கொண்டு கண்ணனுக்கே தீர்ந்து நின்றால் கடைசியில எல்லாரும் அவன்தான். சீதை குண்டத்தில் இருப்பவனும், திருப்பார்க்கடத்துல இருப்பவனும், இங்கே நம்மளுடைய அர்ச்சாவதாரத்துல இருப்பவனும் எல்லாமே அவன்தான் அப்படிங்கிறது. அவனே எவனேலுமா, எதுவானாலும் அது அவன் தான். எங்கேயுமே அவன் அப்ராகிருதமான திவ்யமங்கல விக்கிரகத்தோடு கூடியவனாகத்தான் இருக்கான். அதனால அந்த விக்கிரகத்துக்கு எந்த விதமான குறவும் வராது அப்படிங்கிறதை நன்னாக தெரிந்து கொண்டதாக ஆகும். அப்பதான் இது புரியும். முதல்ல எம்பெருமான் தான்ங்கிறது புரிஞ்சுட்டாதான் அப்ப சீவைகுண்டத்தில் இருக்கவன் தான் திருப்பார்கடல்ல இருக்கான், அவன் தான் கிருஷ்ணாவதாரம் எடுத்தான், அவன் தான் இப்ப அர்ச்சாவதாரம் எடுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நல்லா புரிய ஆரம்பிக்கும். அது இல்லாத வரைக்கும் அவனா இவனான் சந்தேகங்கள்லாம் இருக்கும். அவனாம் இவனாம் உவனாம் மற்றும் அவனாம் அவன் என்று இராதே. அவனாம் அவனே என தெளிந்து கண்ணனுக்கே தீர்ந்தான் அவனே எவனே இலுமான். யாரை சொன்னாலும் எல்லாமே அவனே என்று சொல்லும்படியாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இது ஒரு அர்த்தம். இங்கே சொல்லும்போது அவனே என தெளிந்து கண்ணனுக்கே தீர்ந்தால், எல்லாம் பாசனம் முழுக்க அவன் அவனே சொல்லிட்டு இருக்கா, யாருன்னே சொல்லல. ஒரே இடத்துல மாத்திரம் கண்ணனுக்கே தீர்ந்தாலும் சொல்ற. ஆகைய மொத்தம் அப்படி சொல்லிட்டு ஏதாவது புரியணும் இல்லை, அப்புறம் யாராவது ஏதாவது வியாக்கியானம் பண்ணுவா. அதனால நமக்கு கொஞ்சம் புரிய வைக்கணுங்கிறதுக்காக கண்ணனுக்கே தீர்ந்தாள். கண்ணனை சொல்லுவானேன் அப்படின்னு கேட்டா, கண்ணன் தான் இந்த விஷயத்த பகவத்கீதையில ஸ்பஷ்டமா சொல்லியிருக்கான். நீ என்ன சொன்னாலும் சரி, என்னதான் சொன்னதாக ஆகும் அப்படிங்கிற. ஏ யதா மாம் பிரபத்தியந்தே தான் ததைவ பஜாமியகம்லாம் இருக்கு. நீ மற்ற தேவதைகளை பூஜித்தாலும் என்னை பூஜித்ததா தான் ஆகும் அப்படின்னு இருக்கான். நான் தான் சீவை குண்டத்தில் இருக்கேன், நான் தான் இங்க அவதாரம் பண்ணிருக்கேன், நான் தான் உனக்குள்ளேயும் அந்தரியாமையா இருக்கேன், நான் தான் உனக்கு முன்னாடி வந்து நிற்கிறேன், இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கான் கிருஷ்ணன். அந்த கிருஷ்ணாவதாரத்துல இந்த பாசத்துடைய தாற்பயம் நல்லா தெரியும். மற்ற தேவகளை பூஜை பண்ணா கூட என்னதான் பூஜை பண்ணதாகுங்கிறான். ஏன்னு கேட்டான்னா, நான் அவளுக்குள்ள அந்தரியாமையா இருக்கான். அதனால அவனே எவனேலுமாம், எவனானாலும் அது அவன் தான் குறிக்கும் அப்படின்னு அர்த்தமாச்சு. ஆக ஸ்ரீ கண்ணனுக்கே தீர்ந்தால் அப்படின்னு சொல்ற அப்படின்னா, கிருஷ்ணாவதாரத்தினுடைய இந்த அர்த்தத்தை புரிந்து கொண்டு, அதுவும் இல்லாம அவனுக்கே அற்று தீரும் போது அந்த விஷயமே புரியும். இப்படி இருக்கு அப்படி இருக்கு, சரி வச்சுக்கலாம்னா இருக்காது. அதே நன்றாக ஆராய்ந்து பார்த்து அவனிடமே ஈடுபட்டு கொண்டு இருக்கும்போது அப்பொழுது புரியும். அப்போ அவனே எவனேலுமாம், வேற யாரை சொன்னாலும் அது அவனையே தான் சொன்னதாகும் அப்படி. இது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் பார்க்க, அவனாம் இவனாம் உவனாம் மற்றும் அவனாம் அவன் என்று இராதே. அவனாம் அவனே என தெளிந்து கண்ணனுக்கே தீர்ந்தான் அவனே எவனே ருமாம். இப்போ மூணாவது அர்த்தத்துல என்ன கேட்டானா, அவன்னா அங்க எங்கோ இருக்கிறவன், நமக்கெல்லாம் எட்டாதவன் அப்படின்னு. இவன்னா இங்க நம்ம கிட்ட இருக்கிறவன், நமக்கு சுலபமாக இருக்கிறவன்.
ஏன்னா நமக்கு துர்லபனா இருக்கானா இங்க தூரம் இருக்கான் அவனும், கிட்ட பக்கத்து இருக்கானா தூரம் இருக்கான் இவன் தான் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதனால அவன் அப்படின்னா துர்லபன் அப்படின்னு அர்த்தம், இவன் அப்படின்னா சுலபன் அப்படின்னு அர்த்தம். ஆக எம்பெருமான் எப்படிப்பட்டவன்? துர்லபனா சுலபனா? எம்பெருமானை அடைவது ரொம்ப ரொம்ப கஷ்டம், அது துர்லபன். ரொம்ப சுலபமாக அவனை அடைந்து விடலாம் அப்படிங்கிறது சுலபன், சுலபன் அப்படின்னு. அவன் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறத இந்த பாட்டுல ஆழ்வார் சொல்ற. அவனாம் இவனாம் உவனாம் மற்றும்பர் அவனாம் அவன் என்று ஈராதே. அவனை பத்தி சொல்லச்ச அவன் அவன் ரொம்ப ரொம்ப துர்லபன் அப்படின்னு சொல்ல வேண்டாம். இவன் அப்படின்னா இவன் ரொம்ப ரொம்ப சுலபன், இவன் இருக்கானே அப்படின்னு சொல்ல வேண்டாம். உவன் சில பேர் சொல்ல ரெண்டும் இல்லாமல் மத்தியஸ்தன். அவன் மத்தியஸ்தன் பாவன், துர்லபனும் கிடையாது சுலபனும் கிடையாது, அவன் ஒரு நடு இதை கீப்ப பண்ணிட்டு இருக்கிறவன். அதனால அவன் மத்தியஸ்த நிலையிலே இருக்கக்கூடியவன், துர்லபனும் சொல்லிட முடியாது சுலபனும் சொல்லிட முடியாது, ஏதோ நடுவுல இருக்கான் எம்பெருமான் அப்படின்னு சில பேர் வியாக்கியானம் பண்ண. அப்படி வச்சு பார்த்தோம்னா அவனாம் துர்லபனாம் இவனாம் சுலபனாம் உவனாம் இரண்டு நிலைக்கும் இடையிலே இருக்கக்கூடியவனாம் மற்றும் உம்பரவனாம். இது தவிர உம்பரவனாம் அப்படின்னு ஏதோ தேவர்கள் மாதிரியா ஒரு விதத்துல பார்த்தாலும் தேவர்கள் எப்படியோ அந்த மாதிரி சுலபன்கிறது இல்லை, சுலபன் தான் பட்டணம் அந்த நிலை கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி இருக்கான் அப்படின்னா என்று இராதே இப்படி சொல்றதெல்லாம் விட்டுடுங்க. என்ன கேட்டா அவனாம் அவனே என தெளிந்து அவன் அவன்தான். சுலபனா துர்லபனா அப்படின்னு கேட்டான்னா அவன் 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 தான், அவன் அத்தியந்த சுலபன் தான். அதாவது சௌலபியத்திலே அவன் அவன் தான் அப்படின்னு வச்சுக்கோங்க. சௌலபியத்திலே கண்ணனுக்கு சோம் கண்ணன் தான், வேற யாரும் கிடையாது. என்ன வேட்டையும் ஒன்னும் ஈன சொல்லே அப்படின்னு ஆழ்வார் சொல்ற. நெஞ்சால் நினைப்பரிதான் அப்படின்னு சொல்றாரு. உண்மையோர் தமக்கும் தஞ்சார்வில்லாத தனிப்பெருமூர்த்தி தன் மாயம் செவ்வே நெஞ்சால் நினைப்பரிதான் என்னையும் என்னும் ஈன சொல்லேன். திருவிருத்தத்துல சாதிக்கிற எம்பெருமானுடைய எந்த நிலைமையை மனசால நினைச்சு பாக்குறதுக்கே ரொம்ப கஷ்டம், நமக்கு நினைச்சு பார்க்க முடியாம இருக்கு அப்படின்னு கேட்டோம் வச்சுக்கோங்க. நம்மளை கேட்டோம் வச்சுக்கோங்க, பெருமாளை நம்ம புரிந்து கொள்ள முடியாமல் மனசாலே பார்க்க முடியாமல் எந்த ரூபத்துல பெருமாள் இருக்கான்னா ஸ்ரீவைகுண்ட லோகத்துல இருக்க எம்பெருமானை சற்று நம்ம புரிஞ்சுக்க முடியாது. இப்படி எல்லாம் இருப்பான் பெருமான். ஏதோ சாஸ்திரம் சொல்றதுனால ஓரளவு புரிஞ்சுக்கலாம் அவ்வளவுதான். ஆனால் அவனுடைய பரப்பத்தை வச்சு பார்த்தோம் வச்சுக்கோங்க, எப்படிப்பட்டதுங்கிறது புரிஞ்சுக்கவே முடியாது. திருப்பார்கடல் பெருமாள் எப்படி எல்லாம் எழுந்திருப்பான்னு ஏதோ ஓரளவு கற்பனை தான் பண்றோம், இதோட நம்மளால புரிஞ்சிக்கவே முடியாது. இப்படிதான் நாம சொல்றோம், எம்பெருமானுடைய பரத்துவத்தை எல்லாம் சற்றுன்னு புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கு. ஆனா ஆழ்வார் என்ன சொல்றாருன்னா அந்த பரத்துவம் கூட புரிஞ்சால் புரிஞ்சிடும், உன்னுடைய சௌலபியத்தை பூர்த்தியா புரிஞ்சுக்கவே முடியாது. ஏன்னா ஆழ்வாரை பொறுத்த வரைக்கும் எந்த எம்பெருமானுடைய எந்த நிலைமையை அவர் புரிந்து கொள்ள முடியாமல், மனசாலையை புரிந்து கொள்ள முடியாமல், நினைக்க முடியாமல் ஆழ்வார் இருக்காருன்னா ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கிறதோ திருப்பார்கடல்ல இருக்கிறதோ அதெல்லாம் இல்லை, நிசிம்மாவதாரத்துல திடீர்னு வந்ததோ அதெல்லாம் கூட இல்லை. என்ன கேட்டா வெண்ணையும் என்னும் ஈன சொல்லே. வந்து வெண்ணையை களவாடி உண்டா இல்லையா, இதுதான் புரியவே மாட்டேங்குது. எதுக்காக இந்த பரபிரம்மன் இங்க வந்து ஒவ்வொரு கிரகத்திலையும் போய் வெண்ணெய் எல்லாம் அதுவும் களவு செய்து வெண்ணையை உண்டானே, அதுதான் எனக்கு புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறது. ஏன்னா எப்படிப்பட்டவனா இமையோர் தமக்கும் தஞ்சார்வில்லாத தனி பெருமூர்த்தி தன் மாயம் செவ்வே. நித்திய சூரிகளுக்கெல்லாம் கூட மேற்பட்டவன், தன் சார்பில்லாதவன், அவனுக்கு ஆசிரியம் யாருமே கிடையாது என்னும்படி இருக்கிறவன், தனிப்பெரு மூர்த்தியாக இருக்கக்கூடியவன், அவனுடைய மாயம் செவ்வே நெஞ்சால் நினைப்பறிதால் வெண்ணையும் என்னும் ஈன சொல்லே. அவன் வந்து வெண்ணையை களவு செய்து உண்டான் அப்படிங்கிற ஒரு ஈன சொல் இருக்கு இல்லையா, ஹீனமான வார்த்தை. இதைத்தான் நினைச்சு பாக்குறேன், நினைக்கவே முடியல. இப்படி பெருமாள் இப்படி எல்லாம் இருக்கான் அப்படின்னு நினைக்க முடியல. அப்படி என்ன கேட்டான்னா இதுக்கு சொல்றேன்னா சௌலபியம்ங்கிறது அவனுக்கு சுபாவம். பொதுவாக எல்லாரும் நினைச்சுன்றப்பா பரத்வம் அவனுக்கு சுபாவம், சௌலபியத்தை அவன் அவதாரங்களிலே ஏறிட்டுக் கொள்கிறான். ஏன்னா எம்பெருமான் ஸ்ரீவைகுண்ட லோகத்துல வந்திருக்கான், இங்க
இப்போ சிறிய குண்டத்திலே வந்தபடினாலே அது பரத்வம் தான் அவனுக்கு சுபாவம். அப்புறம் சௌலபியத்தை ஏறிட்டுக் கொள்கிறான் அப்படின்னு. ஆனா அப்படி கிடையாது, சௌலபியம் தான் அவனுக்கு சுபாவம், பரத்வம் சில இடத்துல சில பேருக்காக இருக்கு அப்படின்னு வச்சுக்கணுங்கிறான். ஏன்னா ஸ்வபாவ ஏஷ ஸ்வபாவ நாகம் வேதைஹி ந தபசா அப்படின்னா சொல்றார் எம்பெருமான். ஏன்னா வேதத்தினாலே தெரிஞ்சுக்க முடியாது, தபஸ்னால அறிஞ்சிக்க முடியாது. சக்கியம் ஏவம் விதோ திருஷ்டம் அகம் ஏவம் விதோ அர்ஜுனா. அர்ஜுனா, நான் இப்படிப்பட்டவன் உன் கண் முன்னாடி வந்து நிக்கிறேன் பாரு, இதுதான் அகம் ஏவம் விதோ அர்ஜுனா அப்படின்னா அது இது என்னுடைய சுபம். எளிவரும் இயல் வினன் நிலைவரம் பிளபல பிறப்பாயின்னு ஆழ்வார் சொல்றார். எளிவரும் இயல் வினன், எளிமையாக இருப்பது அவனுக்கு இயல்பு, அதுதான் சுபாவம் அப்படின்னு வச்சுக்கணும். அப்போ சௌலபியம் அப்படின்னா எப்ப எளிமைன்னு அப்போ பரத்வம் அப்படின்னா எப்ப எளிமைன்னு சொன்னாலும் அப்போ பரத்வம் கலந்துருக்கிறதுல. ஏன்னா பரணா இருந்து சௌலபியம்ங்கிறதான் சுபாவம். அதாவது நல்லா புரிஞ்சுக்கணும். எல்லாருக்கும் சுலபனா இருக்கா பட்டுன்னு கிடைச்சிடணும் அது இல்லை. அப்படிப்பட்ட வஸ்து எல்லாருக்கும் சுலபமா கிடைக்கும், பரமான வஸ்து எல்லாருக்கும் சுலபமா கிடைக்கும்ங்கிறது சுபாவம். எனவே எல்லாருக்கும் கிடைச்சிடணும். அப்ப சாதாரணமா எல்லாருக்கும், அதாவது அழகா சொல்றா இல்லையா, ஸ்வர்ணம்ங்கிறது ஸ்வர்ணத்துக்கு பரத்வம் உண்டு. மண் கட்டி இருக்க ஓட்டாஞ்சல்லி அதுக்கு சௌலபியம் உண்டு. அப்ப அந்த மாதிரி இல்லை இங்க. மண் கட்டிக்கு சௌலபியம் உண்டு ஆனா பரத்வம் கிடையாது. ஸ்வர்ணத்துக்கு பரத்வம் உண்டு ஆனா சௌலபியம் கிடையாது. சௌலபியம் ஸ்வர்ணத்துக்கு பரத்வம் உண்டு, சொன்ன வசந்துதான். ஆனா நம்ம அந்த பழக்கையில மண் எடுக்கிற மாதிரி சொன்னத்தை எடுக்க முடியுமா? வேற மண் எடுக்கிறோம் இல்லையா அங்கங்க, அந்த மாதிரி தெருவில் போனா எடுக்க முடியுமா? சௌலபியம் கிடையாது. மண்கட்டிக்கு சௌலபியம் உண்டு ஆனா பரத்வம் கிடையாது, எடுத்து என்ன பண்றது? எம்பெருமானுக்கு இந்த பரத்வத்தோடு கூடிய சௌலபியம் இருக்கிறபடினால அது அவனுக்கு சுபாவமா இருக்கு. இப்போ பரத்வத்தோடு கூடிய எம்பெருமான் சௌலபியத்தை ஏறிட்டு கொண்டான் இல்லை, பரத்வத்தோடு எம்பெருமான் எப்படி இருக்கானோ அதே மாதிரிதான் சௌலபியத்தோடையும் இருக்கான் அப்படிங்கிறது அவனுக்கு சுபாவமாக இருக்கிறது. அகம் ஏவம் விதா அர்ஜுனா, அர்ஜுனா இது என்னுடைய சுபாவம். கிருஷ்ணா நீ ஏன் இப்படி இருக்க அப்படின்னு கேட்கறான். நீ ஏன் இப்படி எனக்காக குதிரை எல்லாம் ஓட்டின்னு இருக்க, தேர் ஓட்டுறேங்கிற, தூது போறேங்கிற, இன்னொரு பக்கம் பார்த்தா உன்னை பூஜை பண்ணா அப்படியே பரம அனுகிரகம் பண்ற, நீ ஏன் இப்படி இருக்கேன்னு கேட்டானா அகம் ஏவம் விதா இது என்னுடைய சுபாவம். சுபாவம்னா ஏன்னு கேட்காது, நான் இப்படிதான் இருப்பேன், நான் இப்படிதான் ரொம்ப சௌலபியத்தோட கூட தான் நான் இருப்பேன் அப்படிங்கிறான் அண்ணன். அதனால அவனாம் அவனே, இந்த விஷயத்துல அவன் அவன்தான். பரத்வத்தோடு கூடிய சௌலபியம் அப்படின்னு பார்த்தா வெறும் பரத்வம் சுபாவம் இல்லை, வெறும் சௌலபிய சுபாவம் இல்லை, பரத்வத்தோடு கூடிய சௌலபியம்ங்கிறது சுபாவம். எத்தனைக்கத்தனை பரத்வம் உண்டோ அத்தனைக்கத்தனை சௌலபியம் உண்டு அப்படிங்கிறது சுபாவம். பரத்வம்னா ஏதோ பரத்வம் கொஞ்சம் சௌலபியம் அப்படிங்கிறது கிடையாது. பரத்வங்கிறது எப்படி அப்படின்னு கேட்டா அவனுக்கு சமம் யாரும் கிடையாது அப்படிங்கிற மாதிரியாக மேல தேவர்கள்லாம் யாருக்காலும் அவளுக்கெல்லாம் மேல பிரம்மாதி தேவர்களுக்கு மேல அப்ராகிருதமான திவ்ய ரூபத்துல, அப்ராகிருதமான திவ்ய லோகத்திலே திவ்யமங்கல விக்கிரகத்தோடு கூட நித்திய சூரிகளுக்கு நாயகனாக பரத்வத்துல அவனுக்கு சமமா யாரும் எதுவும் நினைச்சு கூட பார்க்க முடியாது, அவன் இருக்கிற லோகத்துக்கு கூட யாராலும் போக முடியாது. அப்படிலாம் பரத்தும் இருக்கோ. அதே மாதிரிதான் சௌலபியத்திலே அவனுக்கு சமம் யாரும் கிடையாது. எதையும் கேட்ட ஒரு கிருஷ்ணாவதாரத்துல ஒரு அர்ச்சாவதாரத்துல இந்த மாதிரி எல்லாரோடையும் கலந்து பழகக்கூடிய ஒரு தெய்வத்தை யாராவது பார்த்திருக்காளா? இல்ல வெண்ணையூன் உண்ணும் வெண்ணையூன் என்னும் ஈன சொல்லே ஆழ்வார் சொல்ற. இமையோர் தமக்கும் தஞ்சார்வில்லாத தனி பெருமூர்த்தி தன் மாயம் செவ்வே நெஞ்சால் நினைப்பரிதான் வெண்ணையூன் என்னும் ஈன சொல்லே. வெண்ணைய சாட்டான், அதுவும் திருடி சாட்டுன்னு இருக்கான் அப்படின்னா ஒவ்வொரு கிரகத்தையும் போய் வெண்ணையை திருடி சாட்டுன்னு இருக்கான். ஆழ்வார் சொல்றாரு எதுக்காக சாட்ட நீ அப்படின்னா ஆசிரித திரவியம்னு சாட்டான், சௌலபியம். அதாவது நம்ம எதை போட்டாலும் திருவாராதனத்துல எதை சமர்ப்பிச்சாலும் ஏத்துக்கிறானு இல்லையோ, ஏன்னா ஆசிரித சமர்ப்பிச்சா ஏத்துக்கணும்னு வச்சுருக்கான். சாதாரண ஏத்துப்பாடா எனக்கு பிடிக்கும்னு பிடிக்காதுன்னு 1008 சொல்றான் ஆத்துல. எனக்கு இது பிடிக்கும் இது பிடிக்காது, இப்படி இருந்தா பிடிக்கும் அப்படி இருந்தா பிடிக்காது, ஆனா எப்படி இருந்தாலும் பெருமாள் ஏத்துக்கிறானே. அதுக்கு பிராக்டிஸ் தான் முதல்ல. வெண்ணையூன் என்னும் ஈன சொல்ல எல்லா ராத்திரியும் போய் வெண்ணையை சாப்பிட்டு நான் ஆசிரியர்கள் எதை வைத்தாலும் அதை சாப்பிடுவேன் அப்படிங்கிறத காண்பிச்சிருக்கான். வெண்ணெய் அவனுக்கு பிடிச்சதுங்கிறது இருக்கட்டும்,
பிடிச்சதுங்கிறதுனால இல்லை. ஏன்னா அவனுக்கு போய் பிடிச்சது பிடிக்காதுன்னு ஒண்ணு கிடையாது. கர்மாதீனமா தானே பிடிச்சது பிடிக்காதெல்லாம் வரும். என்ன கேட்டா ஆசிரித்த திரவியம், ஆசிரியர்கள் சமர்ப்பிக்கிற திரவியம் அப்படிங்கிற ஒரே காரணம். அந்த ஒரே காரணத்துக்காக அதை ஏத்துக்கிறான். அந்த மாதிரியாக அப்போ அவன் இந்த விஷயத்திலே எப்படி பரத்வத்திலே அவன் தானோ, அவனுக்கு சமம் யாரும் கிடையாதோ, அதே மாதிரி சௌலபியத்திலே அவன் தான், அவனுக்கு சமமானது யாருமே இருக்க முடியாது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். அவனாம் அவனே என தெளிந்து கண்ணனுக்கே தீர்ந்தான். அப்படி இருந்து அந்த கண்ணனுக்கே நாம் தீர்ந்திருக்கான். இந்த சௌலபியத்திலே கிருஷ்ணாவதாரத்துல இருக்கக்கூடிய சௌலபியம் தானே எல்லை நிலத்துல இருக்கு அப்படின்னு தெரியுது. பாண்டவர்களுக்காக தூத்து போறான், பாண்டவர்களுக்காக தேர் ஓட்டுறான், கோபிகா ஸ்ரீகளோட கலந்து விளையாடுறான், வெண்ணெய் எல்லாம் சின்ன வயசுல விளையாட்டு இருக்கான், நடந்து போறான், எத்தனை இருக்கு. ஆக கண்ணனுக்கே தீர்ந்தால் அவனே எவனே எழுமாம். அப்படி கண்ணனுக்கே மனசு ஈடுபட்டு அவனுடைய பரத்வ சகித சௌலபியம். அதாவது சுவாமி தேசியன் அழகா ஒரு வச்சனம் சொல்றாருங்க நவநாதிபுர வியாக்கியானத்துல, பரத்வத்தோடு விரோதிக்காத சௌலபியம் அப்படின்னு மட்டும் இல்ல, பரத்வம் அதாவது விரோதிக்காத சௌலபியம். பரத்வம் எப்படி உயர்ந்த நிலையில இருக்கோ அந்த மாதிரி சௌலபியம் உயர்ந்த நிலையில இருந்து இது ரெண்டும் ஒண்ணுக்கு சேர்ந்து இருக்குங்கிறதுக்கு ஏதோ ஒரு வச்சனம் ஒண்ணு அழகா இருக்கும். பரத்வ காஷ்டையோடு பரத்வ காஷ்டியும் சௌலபிய காஷ்டியும் ரெண்டும் சேர்ந்து இருக்கு அப்படின்னு. அப்போ இப்படி கண்ணனுக்கே தீர்ந்தால், அப்படி கிருஷ்ணாவதாரத்தில் அவன் தீர்த்து பார்த்தால் கடைசியில என்ன அவங்க கேட்டா அவனே எவனே இலுமாம். அப்ப நீங்க எவனை வேணா சொல்லுங்க, அவன் தான். அண்ணா என்னத்தன்னா அவன் சர்வ சுலபன், அவன மாதிரி சௌலபியா இருக்குங்கிற வாஸ்தவம் தான். அவன் சர்வ பரன், அவனுக்கு கிடைக்கவே மாட்டான் அப்படின்னு அதுவும் வாஸ்தவம் தான். அப்ப அவனேயாம் இவனாம் உவனாம்னு எதை சொன்னாலும், எவனேனும் அவனா எதை சொன்னாலும் அவனுக்கு பொருந்தும். எப்படி வேணா சொல்லுங்களேன். ஏன்னா பத்துடை அடியவர்க்கு எளியவன் பிறர்களுக்கு அறிய வித்தகன் மலர் மகள் விரும்பும் அமரும் பிறனடிகள் மற்றொரு கடைவெண்ணை களவினில் உறவிடை ஆப்பூண்டு எத்திரம் உரலினோடு இணைந்திருந்து எங்கே எழிவேன். எத்திரம் உரலினோடு இணைந்து இருந்து எங்கே எழுவேன் சௌலபியத்தை சொல்றார். அதே பாட்டுனுடைய ஆரம்பம் பாருங்க, பத்துடை அடியவர்க்கு எளியவன் பிறர்களுக்கு அறிய வித்தன். எண்ணெய கையில வச்சிருந்தா நேரம் வந்து சாப்பிட்றான், இல்லன்னா அறிய வைத்தான். அவனுக்கு இன்னும் பண்ண முடியாது. யசோதை பிராட்டிக்கு கட்டுப்படுறான், யசோதை பிராட்டி கட்டு போடும்போது கட்டுப்படுறான். ஆனால் அதே துரியோதன் கட்டு போடணும்னு வரும்போது விஸ்வரூபத்தை காமிக்கிறான். ஒன்னால கட்டி போட முடியுமா பார் அப்படிங்கிற. கட்டி போட முடியாது, துர்லபன். இந்த ரூபத்தை உன்னால கட்டி போட முடியுமா? விஸ்வரூபத்தை காமிக்கிறான். இதுக்கு எந்த கயிறுனால நீ கட்டி போடுவ, எந்த ஜெயில நீ கட்டி போடுவ அப்படின்னு கேட்க. ஆக இந்த விஷயம் புரிஞ்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அவனே எவனே எழுமாம், நீங்க எப்படி சொன்னாலும் அவனுக்கு பொருந்தும். பரத்வம் சொன்னாலும் பொருந்தும், கிருஷ்ணாவதாரத்துக்கே பொருந்தும். கிருஷ்ணாவதாரத்துக்கே இந்த பரத்வம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பொருந்தும். ஏன்னா இப்படிப்பட்ட பரத்வங்கள்லாம் காமிச்சிருக்கான். திடீர்னு சூரியனை மறைக்கிறான் ஜெயதிரத வதத்துல. சூரியன் அஸ்தமிச்சிருத்து, சூரியனை போய் யாராவது மறைக்க முடியுமா? திடீர்னு பார்த்தானா சூரியனை மறைச்சு நிற்கிறான். அப்போ என்னன்னு சொல்றது அவனு? எங்க பரத்வம் சொல்லிக்கோங்க, சௌலபியம் சொல்லிக்கோங்க, ரெண்டும் கலந்ததுன்னு சொல்லிக்கோங்க, இல்ல மத்தியஸ்தம் சொல்லிக்கோங்க, எப்படி சொன்னாலும் அது அவனுக்கு பொருந்தும் அப்படிங்கிறபடியாக அவன் இருக்கக்கூடியவன். அது இந்த கண்ணனுக்கே தீர்ந்தால் அப்போ அவனே எவனே எழுமாம், எப்படிப்பட்டவனும் அவனே அப்படிங்கிறது மேல் நன்னாக புரியும். எல்லாத்துக்கும் ஏ யதாமா பிரபஞ்சந்தே தாம் ததைவ பஜாமி, நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ அப்படி இருப்பான். பத்துடை அடியவர்க்கு எளியவன் பிறர்களுக்கு அறிய வித்தகன். அர்ஜுனனுக்கு தேரோட்டியா இருக்கான். இதே துரியோதனுக்கு, அர்ஜுனுக்கு தேரோட்டியா இருந்து அர்ஜுனா நீ என்ன சொல்றியோ அது செய்யறேன் அப்படிங்கிறான். இதே துரியோதனுக்கு, அர்ஜுனை பார்த்தா கூட துரியோதனுக்கு பயம் இல்லை, கர்ணனை பார்த்தா பயமா இருக்கு. வேற தேரோட்டியை பார்த்தா அவன் பயம் இருக்கான். அவனாம் இவனாம் உவனாம் மற்றும் அவனாம் அவன் என்று ஈராதே. இப்ப கடைசியா சொன்ன அர்த்தம் தான் ஆச்சரியமான அர்த்தம். அவனாம் அப்படின்னா எங்கேயோ துர்லபனாம் என்றும், இவனாம் சுலபனாம் என்றும், உவனாம் ரெண்டும் இல்லாம இடைப்படா இருப்பான் அப்படின்னும், மற்றும் பரவனாம் இல்ல தேவர்களுத்துல சொர்க்கலோகத்துல இருக்கக்கூடிய தேவர்கள் யாரோ அந்த மாதிரி நீங்க எப்படி வேணா வச்சுக்கோ. இந்திரன்லாம் இருக்கான்னு வச்சுக்கோங்க. அவன் சுலபனா துர்லபனானா, சுலபனா இருந்தானே துர்லபனா இருந்தானே அவன் பாட்டுக்கு இருக்கான், அவ்வளவுதான். இந்த விசாரம் அவங்ககிட்ட பண்றது இல்லை யாரும்.
அந்த மாதிரி பண்ண வேண்டாம்ங்கிறா சில பேர். நான் ஏதோ இருக்கா என்ன பூஜையை பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். சுலபனா இருந்தா என்ன, துர்லபனா இருந்தா என்ன, என்ன மந்திரத்தை சொல்றாலும் மந்திரத்தை சொல்லி, என்ன பூஜையை சொல்றாலும் அந்த பூஜையை பண்ணிட்டு போயிட்டு இருக்கும். இப்படி போனா என்ன, பூனையை சொல்லுவா இல்லையா, பூனை இடது பக்கம் போனா நல்லதா வடது பக்கம் போனா நல்லதான் கேட்டான். இப்ப மேல விழுந்து புழுங்காம போனா நல்லது நானா இன்னொருத்தன். அந்த மாதிரியா இந்திரன் இப்படிப்பட்டவனா அப்படிப்பட்டவனா, வருணன் துர்லபனா சுலபனான், அதெல்லாம் எதுக்கும் உமக்கு அன்னை பண்ணிட்டு போகும், பூஜையை பண்ணிட்டு போகும். அது மாதிரி எம்பெருமான் கிட்டதான் இந்த விசாரம் பண்றான். அதெல்லாம் உம்பரவனாம் தேவர்கள் மாதிரி ஏதோ இருக்கான், தேவர்களுக்கு சமமாக இருக்கான் அப்படின்லாம் என்று இராதே அவனாம் அவனே என தெளிந்து கண்ணனுக்கே தீர்ந்தால், இதெல்லாம் விட்டுட்டு அவன் அவன்தான் அப்படிங்கறது நல்லா புரிஞ்சுண்டு, சௌலபியத்திலையும் அவன் அவன்தான், பரத்வத்திலையும் அவன் அவன்தான், கருணையிலும் அவன் அவன்தான், கோபத்திலையும் அவன் அவன்தான் அப்படிங்கிறத பிரமாணங்களை கொண்டு அவதார வைபவங்களை கொண்டு நன்றாக புரிந்து கொண்டு கண்ணனுக்கே தீர்ந்தால் அவனே எவனே எதுவும் தீர்ந்தா அப்போ அவன், அப்போ யாரானாலும் அவன் தான், எப்படி வேணா சொல்லிங்களா அவனை அப்படின்னு. நம்மகிட்ட யாராவது வந்து கண்ணன் இருக்கானே ரொம்ப துர்லபன் பார்க்கவே முடியாதுன்னு சொன்னா வாஸ்தவம் தான். ரொம்ப சுலபன் கண்ணன் நினைச்சா மனசா வந்துடுறான்னா அதுக்கும் வாஸ்தவம் தான் அப்படிங்க, அதுவும் வாஸ்தவம் தான். ஏன்னா இதுவும் வாஸ்தவம் தான், அதுவும் வாஸ்தவம் தான். ஒருத்தருக்கே ரெண்டு விதமா கூட இருக்கான் கண்ணன். ஒரு சிலருக்கு கோபிகாஸ்திரிகளுக்கே திடீர்னு சுலபனா இருக்கான், திடீர்னு துர்லபனா இருக்கான். திடீர்னு அவ தோல்ல கையெல்லாம் போட்டுன்னு நத்தம் வாழிட்டு இருக்கான், திடீர்னு அந்தர்தானம் ஆயிடுறான். அப்போ அவெல்லாம் கதறுகிறார்கள். தன் துர்தர்ஷம் கூடவனு பிரவிஷ்டம் குஹாகிதம் கற்பரேஷ்டம். ஒரு வேதத்திலே என்ன இருக்கு, அவனை சட்டை பார்க்க முடியாது, அவனை அடைய முடியாது அப்படிலாம் பல இடத்துல வரும். அவன் சுலபன் இல்லை, அவன் துர்லபமானவன் அப்படிலாம் பல இடத்துல. சுகாராத்திய சுலபமா ஆராதனை பண்ண முடியும் அப்படின்னு என்ன. ஆக கடைசியில என்ன கேட்டா, அவனே இதை புரிஞ்சுட்டான்னா எப்படி சொன்னாலும் அது அவனுடைய மேன்மையை சொல்றபடினால அதை நாம ரசிச்சுட்டு ஆனந்தமா இருக்கலாம். அவனாம் இவனாம் உவனாம் மற்றும்பர் அவனாம் அவன் என்றீராதே அவனாம் அவனே என தெளிந்து கண்ணனுக்கே தீர்ந்தால் அவனே எவனேலுமாம் அப்படின்னு. ஆஹா, எந்த தேவர்கள் பிரம்மன் சிவான் எந்த ரூபத்திலையும் அவனை பார்க்கலாம் அப்படின்னு முதல் வியாக்கியானம் பார்த்தோம். பிரம்மா சிவன் அப்படின்னா அதெல்லாம் விட்டுட்டு கண்ணனுடைய பெருமையை தெரிந்தால் கடைசியில எல்லாருமே கண்ணன் என்று புரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். சௌலபியாதிகளை வைத்துக் கொண்டு ஒரு அர்த்தம் அப்படிங்கிறத பார்த்தோம். நம்ம இப்போ திருப்பார்கடல்ல இருக்கிறவன், ஷீராத்தியில இருக்கிறவன் அப்படின்னு அவன் இவன் இவன் அப்படிலாம் சொன்னாலும் எதுவானாலும் எல்லாம் அவனே, மொத்தமும் அவன் தான் அப்பாகிருதமான திவ்ய மங்கள விக்கிரகத்தோடு தான் எல்லாத்துலயும் இருக்கான்ங்கிறத புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இன்னும் கூட பலவிதமாக வியாக்கியானம் செய்யலாம் அப்படின்னு உத்தமன் சுவாமி சொல்லியிருக்காரு இதுல. எம்பெருமான் இப்படி அப்ராகிருதமான ரூபத்தோடு எம்பெருமான் இருக்கிறபடியினாலே அவன் நின்றான் இருந்தான் கிடந்தான் எல்லாம் பக்தர்களுக்கு சேவை சாதிப்பதற்காக, பக்தர்கள் அவன் அவனே என்று தெரிந்து கொள்ள வேணும் என்பதற்காக அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்க. ஆமார் அறிவுடையாராம் அறிவதன்றே நாமே அது உடையோம் நன் நெஞ்சே பூமே மதுகரமே தந்துடாய் ஆளாரை வாழ்த்தா மதுகரமே அன்பாலமே. மறுபடியும் நெஞ்சத்துக்கிட்ட ஆரம்பிக்கிறேன். முயற்சி சுமந்து எழுந்து முன்றுற்ற நெஞ்சேங்கிற மாதிரி மனசுக்கிட்ட ஆரம்பம். நல் நெஞ்சே நல்ல மனசே அப்படின்னு என்ன சொல்றாரு. அடுத்த பாட்டுலாம் கூட இந்த விஷயம் வருது. அதனால 37, 38 அமைக்கும் பொழுதுண்டே ஆராயில் நெஞ்சேன்னு அடுத்த பாட்டு. அதுக்கு அடுத்த பாட்டு விழைக்க முயன்றோமோ நெஞ்சமே பேசாய். அதுக்கு அடுத்த பாட்டு வாய்ப்போ இது ஒப்பமற்றில்லை வா நெஞ்சே. பழையபடி நெஞ்சத்தை கூட்டு சில விஷயங்கள்லாம் சொல்லுகிறார். அதையெல்லாம் நாம நாளைக்கு பார்க்கலாம். ஆழ்வார் எம்பெருமான் ஆர் தேசிகன் திருவடிகளே சரணம்.